ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் குணா ஃப்ரம் கேட் சென்டர் ஆண்டாள்புரம் மதுரை. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ரிவிட்டில் ப்ளம்பிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டெமோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு நம்ம எப்படி ப்ளம்பிங் அண்ட் பைப்பிங் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டெமோவாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 கலரிங் போகுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர், ஸோ இன்னொன்று ப்ளூ கலர் பைப்பிங் போகுது, இன்னொன்று ரெட் கலர் பைப்பிங் போகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிளாசெட்டுக்கு நம்ம சானிட்டரி பைப் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நம்ம காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ பாத் டப்புக்கு இன்லெட் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் வர பைப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வாட்டர், டொமஸ்டிக் கோல்டு வாட்டர் பைப்பிங்கு. அதே மாதிரி இந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஹாட் வாட்டர் பைப்பிங். ஸோ இது ரெண்டும் இப்போ கோல்டு வாட்டர் நம்ம இந்த மாதிரி மேலே மாடியில் கொண்டு போயிட்டு ஓவர் ஹெட் டேங்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓவர் ஹெட் டேங்க் வச்சு அந்த இடத்துல போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். ஹாட் வாட்டர் க்ரீசர் இது வச்சுருப்போம். மேலே சோலார் ஹீட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சப்போஸ் அது சோலார் இருந்துச்சுன்னா அந்த இதை நம்ம சோலார் பேனல்ஸ், சோலார் ஹீட்டரோட இந்த ரெட் கலர் பைப்பிங்கை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரைனேஜ் பைப்பிங் அப்படின்னு. ஸோ இந்த கிளாசெட்டோட அவுட்லெட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 100 mm அவுட் பைப்பிங் இது. ஸோ இது நம்ம இந்த அவுட் பைப்பை இதுலேருந்து எடுத்து கொண்டு இப்போ பாருங்கள், இந்த பில்டிங்கோட பேக் சைடில் கொண்டு சைடு மூலமாக அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட்டுக்கு நான் கொண்டு போயிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ட்ரைனேஜ் எப்பயுமே ஃப்ரண்ட், பில்டிங்கோட ஃப்ரண்ட், ஏன்னா ரோடில் தான் ட்ரைனேஜ் வரும். ஸோ இந்த பைப்பை கொண்டு வந்துட்டு இந்த இதில் அப்படியே ட்ரைனேஜில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பில்டிங்கோட என்டையர் இது எல்லா பாத்ரூம், இப்போ இந்த கிளாசெட் இருக்குன்னா இதுலேருந்து இந்த சைடில் கொண்டு இந்த பைப் லைனில் கனெக்ட் பண்ணி அதை நம்ம மொத்தமாக ஒரே லைனை நம்ம ட்ரைனேஜோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒரு நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங்கோட ஒரு ப்ளம்பிங் மாடல். இதே இது நம்ம ஒரு கமர்ஷியல் பில்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். கொஞ்சம் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் மாறும். அவ்வளோதான். தேங்க்யூ.